Experience your dream retirement life for a day. புனித கைலாச மலைக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற சிவபக்தர்களின் கனவு நிறைவேறியுள்ளது. இனி இந்தியாவில் இருந்தே திபெத் பகுதியில் அமைந்துள்ள புனித கைலாச மலையை தரிசிக்க உத்தரகண்ட் அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்துக்களின் நம்பிக்கையின்படி சிவபெருமானுக்கு கிண்ணவூர் கைலாஷ், மணி மகேஷ், ஸ்ரீகண்ட் மகாதேவ், ஆதி கைலாஷ், கைலாஷ் மலை என்ற 5 உறைவிடங்கள் உள்ளன. அவற்றில் கிண்ணவூர் கைலாஷ், மணி மகேஷ், ஸ்ரீகண்ட் மகாதேவ் ஆகியவை இமாச்சலில் உள்ளன. ஆதி கைலாஷ் உத்தரகண்டில் உள்ளது. கைலாஷ் மலை மட்டும் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத் தன்னாட்சி பகுதியில் அமைந்துள்ளது. பல்வேறு பிரச்சினைகளால் 2020ஆம் ஆண்டில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நிறுத்தப்பட்டது. இதன்பின் கைலாஷ் மலை தரிசனத்திற்கு செல்ல முடியாமல் பக்தர்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்தனர். எனவே இதற்கு தீர்வு காண விரும்பிய உத்தரகண்ட் பாஜக அரசு இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை, எல்லை சாலை அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டது. ஏராளமான ஆய்வுகளை மேற்கொண்ட பின் இந்தியா திபெத் எல்லை பகுதியான பழைய லிபுலேக் பீக் என்ற மலையிலிருந்து கைலாஷ் மலை தெளிவாக தெரிவதை கண்டறிந்தது. எனவே உத்தரகண்ட் அரசு சுற்றுலாத்துறை மூலம் உரிய ஏற்பாடுகளை செய்து ஆதி கைலாஷ், ஹோம் பர்வத், கைலாஷ் மலை ஆகிய 3 புனித இடங்களுக்கும் செல்லும் வகையில் ஒரு முக்கிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இதன் மூலம் நீரஜ் மனோகர் லால் சௌகி, மோகினி நீரஜ் சௌகி, அமன்தீப் குமார் ஜிண்டால், கேவல் கிருஷ்ணா, நரேந்திர குமார் ஆகியோர் அடங்கிய முதல் 5 பேர் கொண்ட பயணிகள் குழுவினர் வியாழக்கிழமை அன்று கைலாஷ் மலையை இந்தியாவிலிருந்தே முதலில் தரிசனம் செய்தனர். தரிசித்த பக்தர்கள் தாங்கள் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்தனர். இதுகுறித்து உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி கூறுகையில், இந்திய மண்ணில் இருந்து கைலாஷ் மலையின் தரிசனம் நடைபெற்றது அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றும் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து துறைகளையும் வாழ்த்துகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார்.